Hello my dear students of grade 9. Welcome to Kavin English Learning channel. Today we are going to study English Pupils book Unit 3. So please take your English Pupils book with you. Let's start our lessons today. Our third unit is based on meeting. What do you mean by meeting? Meeting and என்ன பிள்ளைகள் சந்திப்பு. So our third unit is based on meeting. Let's see what are the activities we are going to study today. Okay students, activity 1. It is an act out. Let's read the act out now. The Prefects Guild of Gajaba Mahavidyalaya and Kanaganayam Mahavidyalaya have jointly organized the International Conference for Student Leaders for the first time in Sri Lanka. அதாவது Prefects Guild மாணவ தலைவர் ஒன்றியம் எல்லாம் இணைந்து ரெண்டு ஸ்கூல்ல அந்த ஸ்கூல் கஜபா மகாவித்யாலய and கனகநாயம் மகாவித்யாலய இணைந்து the International Conference for Student Leaders அப்படின்னா என்ன சர்வதேச கருத்தரங்கு கான்ஃபரன்ஸ் என்றா கருத்தரங்கு for Student Leaders மாணவ தலைவர்களுக்கான கருத்தரங்கு ஒழுங்கு செய்திருக்கிறாங்க. அது first time in Sri Lanka முதல் தடவையாக இலங்கையில் நடைபெறுது. Student leaders from 10 different countries are invited to this conference. அதாவது 10 நாடுகள்ல இருந்து ஸ்டூடெண்ட் லீடர்ஸ் இந்த கான்ஃபரன்ஸுக்காக கருத்தரங்குக்காக அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. Different grades have been assigned different responsibilities. ஒவ்வொரு தரத்துக்கு ஒவ்வொரு கிரேட்ஸுக்கு ஒவ்வொரு விதமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. The grade 9 pupils have been given the responsibility of welcoming and ushering the guest. அதாவது வெல்கம் பண்ணி ushering the guest ன்னு சொல்லி சொன்னா அவங்கள வெல்கம் பண்ணி உள்ளுக்கு அழைத்து செல்ற வேலை grade 9 ஸ்டூடண்ட்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க. A group of friends from the two schools meet to discuss what they have to do. அதாவது group of friends from the two schools அந்த ரெண்டு ஸ்கூல்ல இருந்த பிள்ளைகள் மாணவர்கள் ஒரு டிஸ்கஷன் வைக்கிறாங்க என்னென்ன செய்ய போறாங்க. அதுதான் உங்களுக்கு இப்ப ஆக்ட் அவுட்டா தந்திருக்கு. So come let's role play the act out. Okay, Madhavi says, "Hi, I hope I am on time." மாதவி என்ன சொல்றா? நான் நினைக்கிறேன் நான் டைமுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்றா. Pavit says, "Yes, you are. Now that all are here, shall we start?" Yes, you are. ஓம் நீங்க டைமுக்கு வந்துட்டீங்கன்றதான் அவர் அப்படி சொல்றார். Now that all are here, நாங்க எல்லாருமே இருக்கிறோம். Shall we start? நாங்க தொடங்குவோமா என்று சொல்லி கேக்குறார். Nibuna says, "Well, have you thought of how we should welcome our guest?" நிபுணா என்ன சொல்றாண்டா நீங்க ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கீங்களா எப்படி நாங்க எங்களோட கெஸ்ட வெல்கம் பண்றேன்னு சொல்லி ஏதாவது ஐடியா இருக்கா? Pavit says, "Sounds like you've got a plan up your sleeve." இது ஒரு இடியம் மாதிரி. You've got a plan up your sleeve என்றது உங்களோட கைவசமாக இது ஒரு பிளான் இருக்குன்னு நினைக்கிறேன் என்று சொல்றாரு. நிபுணா says, "Actually, I have." உண்மையாகவே என்னட்ட இருக்குது என்று சொல்றா. அஜயன் says, "That's great." மிகவும் நல்லது என்று அஜயன் சொல்ற. அஷானி says, "So, tell us about it, நிபுணா." ரைட் அப்படின்னா எங்களுக்கு சொல்லுங்க அந்த ஐடியா என்னன்னு சொல்லி அஷானி கேக்குறா. நிபுணா says, "All right. The most common form of welcoming guests at international conferences is shaking hands, but each culture has its own form of greeting guests. Right? most common welcome பண்றது என்ன கெஸ்ட் ஒரு சர்வதேச கான்ஃபரன்ஸ் ஒன்ல மாநாடு ஒன்ல நாங்க எப்படி நாங்க கெஸ்ட வெல்கம் பண்ணுவோம். ஷேக்கிங் ஹேண்ட்ஸ் என்ன கைகளை குலுக்கித்தான் நாங்க வெல்கம் பண்ணுவோம். பட் each culture has its own form of greeting. என்ன ஒவ்வொரு கல்ச்சர்லயும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வித்தியாசமான greeting ஸ்டைல் இருக்குதானே என்று சொல்லி சொல்றா.
Ajayan says, is that so? Are you sure? அப்படியா நிச்சயமா தெரியுமா உங்களுக்கு என்று அஜயன் கேக்குறார். Nibuna said, wait till I finish. We all need to be mindful about how we greet people. நான் முடிக்கும் வரையும் கொஞ்சம் பொறுங்கோ. எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும் எப்படி நாங்க ஒருத்தரையும் கிரீட் பண்றன்றது படி நாங்க மிகவும் கவனமாக இருக்கணும் என்று நிபுணா சொல்றா. Then Pavit asked, why is that? பவித் என்ன சொல்றார்? அப்படியா, ஏன் அப்படி என்று கேக்குறார். Nibuna says, well, for example, in some cultures, women do not shake hands with men. அப்ப நிபுணா என்ன சொல்றா, சில கல்ச்சர் எடுத்துக்கொண்டு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, உமன்ஸ் வந்து லேடிஸ் வந்து பெண்கள் வந்து ஆண்களுக்கு கை கொடுக்க மாட்டாங்க. மாதவி says, that's true. Are there any countries that greet their guests like we do? அப்ப அவ சொல்றா, மாதவி சொல்றா, அது உண்மைதான். எனி கண்ட்ரிஸ், வேற ஏதாவது கண்ட்ரி எங்களை மாதிரி நாங்க செய்யற மாதிரி சொல்றவங்களா கிரீட்டிங் என்று சொல்லி கேக்குறா. Ashani says, yes, there are many, like India and Nepal. நாங்க செய்யற மாதிரி செய்யறாக்கள் நிறைய இருக்கிறாங்க. இந்தியன்ஸும் நேபாள்ஸும் இருக்கிறாங்க. Nibuna says, they say namaste, while we say ayubovan and vanakkam. And we all use the same gesture. Ashani says, yes. நிபுணா என்ன சொல்றா, அவங்க நமஸ்தேன்னு சொல்லுவாங்க. பட் சிங்களீஸ் வந்து என்ன சொல்லுவோம், ஆயபவான், வணக்கம் என்று தமிழ் சொல்லுவோம். ஆனா என்ன கை கூப்பி நாங்க வணக்கம் சொல்ற மாதிரி தான் அவங்களும் செய்யறவங்க சொல்லி நிபுணா சொல்றா. Ashani says, yes, என்று அவவும் அக்செப்ட் பண்றா. Then Ajayan says, you know, even in Thailand, they use the same gesture. Right. தாய்லாந்துலயும் அப்படியான ஒரு கெஸ்டர் வணக்கம் சொல்ற முறை தாய்லாந்துலயும் இருக்குன்னு சொல்லி யார் சொல்றது, அஜயன் சொல்றார். Pavit says, and the Japanese, they bow like this, bow and shows. bow பண்றார், கீழே குனிஞ்சு bow பண்ணி தான் அவங்க ஜப்பானீஸ் கிரீட்டிங் செய்வாங்கன்னு சொல்லி பவித் சொல்றார். மாதவி says, okay, now that we have some information, what do we do next? ரைட், எங்களுக்கு இப்ப கொஞ்சம் தகவல்கள் கிடைச்சிருக்கு, நாங்க அடுத்ததா என்ன செய்வோம் என்று சொல்லி கேக்குறா மாதவி. Ashani says, why don't we go to the computer lab to find some more information? வாங்க நாங்க கம்ப்யூட்டர் லேபுக்கு போய் கம்ப்யூட்டர்ல சில சர்ச் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம் தானே, மேலதிக தகவலை அங்க பெற்றுக்கொள்வோம் சொல்லி அஷானி சொல்றா. So this is a role play given to you in activity 1, act out. Please role play this dialogue between your pairs at school. Okay, let's see what is the question part is now. Activity 2, reading activity. Read the conversation and do the following activities. A part, state if the following statements are true or false. சரி பிழை என்று எழுதத்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. If the statements are true, you have to mention true. And if it is false, you have to write as false. Let's see the first question. The conversation is about a national conference. Is it a national conference? No, it is a international conference. So it is false. Pilai. Second one. This event is for student leaders. That is true. That is for student leaders. Third one. Pupils representing different countries will attend the program. That is true. The event is organized for the first time. That is false. Because this event is organized for the first time in Sri Lanka. But in other countries, we have already organized this kind of programs. இலங்கையில தான் first time இந்த பேசேஜ்ல குறிப்பிட்டிருக்கு. பட் உலகளாவிய நாடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே நடந்திருக்கு அப்படியான international conferences. So that is also false. The friends are talking only about how they greet in India. That is also false because they talked about so many countries like Japan, Thailand, etc. Okay, please write down these questions and answers in your exercise book. We will see what are the questions for B part. Part B, answer the following questions. First question,
Who are the organizers of the event? இந்த event உடைய organizers யார்? ஒழுங்குபடுத்துறவங்க யாரு? The answer is the prefects guilds of Gajaba Mahavidyalaya and Kanaganayam Mahavidyalaya. Second question. What is the responsibility given to the grade 9 pupil? 9ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு என்ன பொறுப்பு வழங்கப்பட்டது? Welcoming and ushering guest. அதாவது வெல்கம் பண்ணி வரவேற்று அவர்களை உள்ளே அழைத்து செல்றதுதான் அவங்களுடைய பொறுப்பு. Third question. What are the countries mentioned in the conversation? India, Nepal, Japan and Thailand. இவ்வளவு கண்ட்ரியும் அதுல குறிப்பிடப்பட்டிருந்தது. C part. Find information about some other countries and complete the table given below. உங்களை வேற வேற நாடுகள்ல எப்படி greeting, how they greet என்றத உங்களை சர்ச் பண்ணி எழுத சொல்லிருக்காங்க. Let's see what are they. Philippines. Take their elders' hand and press against their forehead. அவங்க மூதாதையர்களை காணும் போது என்ன செய்யறாங்க? அவங்களோட கையெடுத்து தங்களோட நெத்தியில வச்சு ஒத்தி கொள்றாங்க. அதுதான் greeting style. Zimbabwe. Clap their hands. அவங்க டக்குனு clap பண்றாங்க, கைகள் ரெண்டையும் கை தட்டுறாங்க. Malaysia. Put their hand on their heart. அவங்களுடைய ஹார்ட் இருக்கிற பக்கமா அவங்களுடைய கையை மேல வைக்கிறது தான் மலேசியன் ஸ்டைல். Nigeria. Snip their fingers on the form of a handshake. ஒரு கைகுலுக்கல் முறை மாதிரி தான் அவங்களும் செய்றாங்க. எப்படி ஸ்னிப் பண்ணி செய்றாங்க. Right. Please write down these questions and answers in your exercise book. We'll see what is the next activities. Okay, activity 3, speaking or writing activity. Look at the pictures given below. Work in pairs and write the greeting shown by each picture. Right, உங்களுக்கு கொஞ்சம் pictures தந்திருக்குது. அத பார்த்து நீங்க என்ன greeting style ன்னு சொல்லி உங்களை எழுத சொல்லிருக்காங்க. First one. ரெண்டு பேர் bowing பண்றாங்க. Bowing கூடுதலா ஜப்பானீஸ், சைனீஸ் தான் bowing. Right, first one bowing. Second one, saying vanakkam. Tamils. Third one, Muslims hugging Muslims. Fourth one, shaking hands. Kai kudukuradana, shaking hands. Okay, learning point. Read the following utterances taken from the conversation. Madhavi says, "Hi, I hope I am on time." Pavit says, "Yes, you are." Inga yes, you are. What do you mean by yes, you are? Here the words in bold letter mean you are on time. Yes, you are under you are on time. And that's the meaning. Now read the following. Pavit says, "Sounds like you've got a plan up your sleeve." Nibuna says, "Actually, I have." Here I have means I have got a plan. So here I have means I have got a plan. இங்க பாத்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்ம் ஆக்கி ஃபுல்லா நீங்க எழுதாம அத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி இருக்காங்க. So let's see the activity now. Activity 5, reading activity. Read the following dialogues. Write what is meant by the words in bold. They have given you small dialogues. உங்களுக்கு பிள்ளையர் சின்ன சின்ன டயலாக் தந்திருக்காங்க. நீங்க இந்த போல்ட் லெட்டர்ல குறிக்கிறது என்னத மீன் பண்ணுதுன்றத பக்கத்துல எழுத போறீங்க. First one. Deshan says, "You seems to be happy." You seem to be happy. Chamod says, "Yes, I am." இங்க yes, I am என்றது என்னது? அப்ப அவர் உங்களை பார்க்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுதுன்றார். அப்ப yes, I am என்றா அக்ரி பண்றார். ஓ மண்டன. அப்ப I am happy என்று போடுவீங்க. Second one, Adil. "I like to play football." Rikas, "So do I." இங்க so do I என்னத்தை குறிக்குது? ஆதில் சொல்றார் I like to play football. So do I என்றா எனக்கும் விருப்பம் என்று சொல்லணும். I like to play football as well என்று போடலாம். Arjun says he is tired. Isuru says yes he is. He has been practicing all day. இங்க yes he is என்றா he is tired and meaning ஆகும். Right. Fourth one.
Kavindini, I think she answered all the questions. Ashani said she did. So what do you mean by she did? She answered all the questions. Right. Fifth one. Chalindu, hope we have enough water for the trip. Navindu, yes, we do. அப்ப எங்கள்ட்ட போதுமான அளவு தண்ணீர் இருக்குது நான் ட்ரிப்புக்கு போறதுக்குன்னு சொல்ல yes we do ன்னா என்ன எங்கள்ட்ட இருக்குன்ற அர்த்தம். அப்ப அதை எப்படி எழுதுவோம்? We have enough water for the trip. Okay students, please write down this question and answers also in your exercise book. We will move to the next activity now. Okay, activity 6, it is a reading activity. Given below is an article read by Nisala, who is a prefect. He read the article to get an idea about the utensils the delegates would use when eating. Read it aloud and answer the questions. Given below is an article read by Nisala. Nisalaவால வாசிக்கப்பட்ட ஒரு ஆர்டிகல்லாம் இதுல கீழே உங்களுக்கு போட்டிருக்குது. அவர் ஒரு prefect, who is a prefect. He read the article to get an idea about the utensils. Utensils ன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள் பாத்திரங்கள். The delegates யாரு? அந்த ஒவ்வொரு நாட்டிலையும் இருந்து வர student leaders அவங்க would use when eating. சாப்பிடக்குள்ள என்ன மாதிரியான utensils பாவிப்பாங்கன்றத அவங்க பார்க்க போறாங்க. Read it aloud and answer the questions. நல்லா வாசிச்சிட்டு கீழே தரப்படுற கேள்விகளுக்கு உங்களை விடையளிக்கட்டா. The tools used for eating food vary around the world. அதாவது நாங்க சாப்பிடுறதுக்கு பயன்படுத்துற உபகரணங்கள் நாட்டுக்கு நாடு வேறுபடும். They include spoons, chopsticks, forks, etc. These utensils mostly depend on the kind of food people eat. அந்த பாத்திரங்கள் people சாப்பிடுற உணவுகள், மக்கள் சாப்பிடுற உணவை பொறுத்து, உணவோட வகையை பொறுத்து வேறுபடும். Spoons, forks and knives are commonly found in Western countries such as England, Germany and France. Spoon, fork, knives எல்லாம் பாவிச்சு கூடுதலாக மேற்கத்திய நாடுகள் Western countriesல தான் கூடுதலாக அதை பயன்படுத்துறாங்களாம். இங்கிலாந்து, ஜெர்மனி and பிரான்ஸ் போன்ற நாடுகள்ல கூடுதலாக மக்கள் அப்படித்தான் சாப்பிடுவாங்க. However, they vary in shape and size depending on the purpose. எப்படித்தான் இருந்தாலும் ஸ்பூனா இருக்கட்டும், ஃபோக்கா இருக்கட்டும், நைஃபா இருக்கட்டும், சைஸ்லயும் ஷேப்லயும் வேறுபடும். அதாவது ஃபுட்டை பற்றி என்ன ஃபுட்டுக்கு என்னத்தை பாவிக்கிறன்றதை பொறுத்து வேறுபடும் என்று சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டேபிள் ஃபார்க், ஃப்ரூட் ஃபார்க் அண்ட் டெசர்ட் ஃபார்க் வேரி இன் சைஸ். மேச கரண்டின்னு சொல்லுவோம் டேபிள் ஃபார்க். அதே மாதிரி ஃப்ரூட்டுக்கு நாங்க பாவிக்கிற, ஃப்ரூட்ஸுக்கு பாவிக்கிற ஃபார்க் அண்ட் டெசர்ட்டுக்கு பாவிக்கிற ஃபார்க் எல்லாம் சைஸ்ல வித்தியாசமாக இருக்கும் என்று சொல்றாங்க. Chopsticks have been used in East Asia for many years. Chopstick பாவிக்கிற கூடுதலாக ஈஸ்ட் ஏசியால தான் கூடுதலாக இருக்குது. They are used in countries such as China, Japan and Korea. ரெண்டு ஸ்டிக்க வச்சு நூடுல்ஸ் சாப்பிடுவாங்க, எல்லாம் பார்த்திருப்பீங்க நீங்க. அதான் chopsticks ன்னு சொல்லுவோம். However, it is said that the Chinese were the first to use them. இங்க them ன்னு சொல்றது என்னத்த? chopsticks ன்னு சொல்லலாம். இங்க போல்ட் லெட்டர்ல வந்திருக்கபடியா கட்டாயம் உங்களுக்கு questionsல அது வர போகுதுன்னு அர்த்தம். Right. Apart from that, people in some countries using fingers to eat. For instance, in Sri Lanka, people use fingers to mix the curries with their rice. அதை விட பாத்தீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா சில நாடுகள்ல கையால உண்ற பழக்கம் இருக்குது. கையால, அதாவது ஸ்ரீலங்கா பாத்தீங்கன்னா நாங்க ரைஸோட கறியை மிக்ஸ் பண்றதுக்கு என்னத்தை பயன்படுத்துவோம்? எங்களுடைய கையை. In Ethiopia, people use their right hand to eat food. எதியோப்பியால ரைட் ஹேண்டை யூஸ் பண்றாங்களாம், வலது கைய யூஸ் பண்றாங்க சாப்பிடுறதுக்கு. Their staple food is injera. Staple food பிரதானமான முதன்மையான உணவு இஞ்சிரான்னு சொல்லப்படுது. அது ஒரு pancake like flat bread which is usually served on a large flat plate. ஒரு பெரிய பிளேட்ல, ஃபிளட்டான பிளேட்ல தான் ஒரு பிரெட் லைக் pancake மாதிரி ஒன்று தான் அது இஞ்சிரான்னு சொல்லுவோம். This is topped with all types of curries. இத எல்லா விதமான கறியோடையும் சாப்பிடலாம். They use pieces of injera
to scoop the curries. இங்க பாத்தீங்கன்னா இஞ்சிராவே ஒரு டூலா பயன்படுத்தி கறி அள்ளுறதுக்கு அதே அள்ளி அதை சாப்பிடுறாங்க. Similarly, அதே மாதிரி Indians too have the habit of scooping the vegetables and other curries with naan or chapati. இதே பாத்தீங்கன்னா ஸ்கூப்பிங்கா அதாவது அதால அள்ளி சாப்பிடுறது என்ன நான் அல்லது சப்பாத்தியால வந்து இந்தியன்ஸ் கூட பாத்தீங்கன்னா கறியை அதாலேயே பிடிச்சு சாப்பிடுவாங்க. Many people in Mexico too use tortillas to scoop rice, beans and other food. However, at present, people all over the world across different cultures use forks, knives and spoons even to eat their own local dishes. எப்படின்னு பார்த்தாலும் இப்ப இந்த காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா அநேகமான இடங்கள்ல இந்த ஃபோக், நைஃப், ஸ்பூன்ஸ் எல்லாம் பாவித்து எங்கட நாட்டுக்குரிய சாப்பாடுகளை நாங்க காமனா சாப்பிடலாம் என்று சொல்லி இந்த பேராகிராஃப் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. So read this paragraph carefully and now we are going to answer the questions. Okay, state whether the following are true or false. சரி பிழை தான் நீங்க இப்ப இதுல எழுத போறீங்க. First one, people around the world use different utensils for eating. Oh, that is true. ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லயும் ஒவ்வொரு விதமான யூட்டென்சில்ஸ் சாப்பிடறதுக்குரிய உபகரணங்கள் பயன்படுத்துறாங்க. That is true. Most Western countries only use spoons for eating. That is false. They have mentioned they have used forks, spoons and as well as knife. So that is false. See, most people in East Asian countries use chopstick when eating. That is also true. Injera is the staple food in Mexico. That is false. It is the staple food of Ethiopia. Okay, please write down this question and answers in your exercise book. We will see what are the other questions given for us. Complete the following table. Country, countries, utensils used for eating. அங்க உங்களோட பேராகிராஃபை பார்த்து தந்திருக்கிற கண்ட்ரிஸ் என்ன, யூட்டென்சில்ஸ் என்ன யூஸ் பண்றாங்கன்னு பார்க்க போறோம். சைனா, ஜப்பான் அண்ட் கொரியாக்கு என்ன போடுவீங்க? சாப்ஸ்டிக்ஸ் போடுவீங்க. இங்கிலாந்து, ஜெர்மனி அண்ட் பிரான்ஸ் போன்ற வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஸ்பூன்ஸ், ஃபோர்க்ஸ் அண்ட் நைஃப்ஸ். இந்த ஸ்ரீலங்கா, இந்தியா வந்து பை ஹேண்ட் அது வந்து யூட்டென்சில்ஸ்க்குள்ள வராதுதானே, எப்படியோ பாத்திரங்கள் அனுக்கிறாங்க. சோ இந்த ரெண்டு இதையும் போட்டீங்கன்னா ஓகே. Right, let's see what is the next question. Write what is meant by the following words, phrases highlighted in the text. நாங்க இதை ஏற்கனவே பார்த்துட்டு வந்தாங்க. them and சொல்லி அந்த பேராகிராஃப்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது வந்து chopsticks. this and சொல்றது வந்து என்னது? இன்ஜிரா and food தான் this and குறிப்பிட்டிருக்காங்க. Fourth question, suggest a suitable title for this text. இந்த டெக்ஸ்டுக்கு சூட்டபிளான ஒரு டைட்டில் ஒன்று வைக்கட்டாம். என்ன சொல்லலாம்? utensils used for eating in different countries அப்படி சொல்லலாம். என்ன இதுல யூட்டென்சில்ஸ் பற்றி தான் கூடுதலா போட்டிருக்காங்க, சாப்பிடறதுக்கு என்னென்ன நாங்க பயன்படுத்தி சாப்பிடுவோம் சொல்லி. அப்ப utensils used for eating in different countries என்று நாங்க ஒரு டைட்டில் இதுக்கு போடலாம். Okay students, please write down these questions and answers in your exercise book. We will see what is the next activities. Okay, activity 7. It is a grammar activity. Find all the adjectives given in activity 6. உங்களுக்கு activity 6ல வந்திருக்கிறத வச்சுக்கொண்டு அதில் இருக்கிற adjectives. Adjectives என்ன? Describing noun. Word. அதாவது words that are describing nouns தான் வந்து adjectives. பெயர் சொல்லை வர்ணிக்கிறது தான் வந்து adjectives என்று பார்ப்போம். இப்ப நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன். ஈஸ்ட், டெசர்ட், வெஸ்டர்ன், லோக்கல், flat, large. Now write sentences using the adjectives you have found. First one, my uncle moved to East London. Second one, we got 10 dessert cups as a gift. Third one, my friend is famous for Western music. Fourth one, I read a local news about candy yesterday. Fifth one, I bought a flat land to build a house. Sixth one, we saw a large tree near the temple.
Okay students, please write down this question and answers in your exercise book, and also try to find more and more adjectives and try to construct simple sentences using these adjectives of your own. Okay, let's see what is the next activity is. Activity 8, it is a group work. Imagine that you are asked to deliver a speech on healthy food at the school assembly. Write down the points for the speech and then deliver the speech to the class. நீங்க உங்களோட அசெம்பிளில ஹெல்தி ஃபுட் பத்தி ஒரு ஸ்பீச் பண்ண போறீங்கன்னு இமேஜின் பண்ணிக்கொள்ளுங்க. So write down the points what are you going to speak in the assembly and then deliver the speech in the class ன்னு சொல்றாங்க. Right. Let's see how to deliver a speech. First, my dear teacher and friends, today I am going to speak about healthy food. ஆரோக்கியமான உணவை பற்றி தான் இன்றைக்கு நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் என்று சொல்றேன். Food is what we eat to have the energy to work. Food is what we eat to have the energy to work. உணவுன்னு சொல்லி சொன்னா என்ன? நாங்க வேலை செய்யறதுக்கு எங்களுக்கு கிடைக்கிற சக்தி தான் உணவு. என்ன அதாவது உணவின் மூலமா தான் எங்களுக்கு சக்தி கிடைக்குது. Food can be of two types, healthy and unhealthy food. ரெண்டு விதமா நாங்க உணவை பார்க்கலாம். ஒன்று ஹெல்த்தியானது ஆரோக்கியமான உணவு, அடுத்தது ஆரோக்கியமற்ற உணவு. Unhealthy food is junk food like burgers, pizza or chips. Burgers, pizza, chip எல்லாம் ஆரோக்கியமற்ற உணவுகள். This food tastes good because a lot of oil and spices are in it, but we get many diseases because of it. இந்த உணவுகள் மிகவும் டேஸ்டியா இருக்கு, ஆயிலியாவும் ஸ்பைசஸ் கூட போட்டிருக்கும், பட் நிறைய நோய்கள் இதால எங்களுக்கு ஏற்படக்கூடிய சான்சஸ் இருக்கு. This food is harmful to our body because we get lazy and inactive. இப்படியான உணவுகளால நாங்க சோம்பேறித்தனமாகவும் inactive செயற்பாடற்றும் இருக்கிறோம். Our heart also stops working properly if we eat such unhealthy food regularly. எங்களுடைய இதயத்தை பலவீனமாக்கி இதய நோய்களை கூடுதலா ஏற்படுத்துவேன். இவ்வாறான அன்ஹெல்தி ஆரோக்கியமற்ற உணவுகளை நாங்க தொடர்ச்சியாக உண்டோம் என்று சொல்லி சொன்னார். On the other hand, healthy food is that in which there is a high number of vitamins and minerals. Healthy food எடுத்துக்கொண்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அதுல நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் இருக்கு. Vitamins are important to live a healthy life because it keeps our body fit. விட்டமின்ஸ் எங்கட ஆரோக்கியமான உணவுக்கு வாழ்க்கைக்கு வழி வகுக்குது. ஏன்னா எங்கட பாடியை ஃபிட்டா வச்சுக்கொள்ள உதவுது. They also provide nutritions, ஊட்டச்சத்துக்களை எங்களுக்கு வழங்குது. Some of the nutritions are iron, calcium, fiber, etc. Our bodies do not get developed properly if we do not eat healthy food. எங்கட பாடி நல்ல வடிவா டெவலப் ஆகாது நாங்க ஹெல்தி ஃபுட் சாப்பிடாட்டா. Healthy food also save us from many diseases and also help us to heal from an injury. எங்களுக்கு ஏதாவது காயங்கள் ஏற்பட்டா கூடி நாங்க ஹெல்தி ஃபுட்ட கூடுதலா உட்கொள்ற ஆக்களா இருந்தா எங்களுக்கு அது வெகு விரைவில் சுகமடையக்கூடிய சான்ஸ் கூடவே இருக்கு. Healthy food is important both for our body and mind. ஆரோக்கியமான உணவு எங்க உடலுக்கு மட்டும் இல்லாம எங்க மனநிலைமையை சரி செய்யறதுக்கும் உதவியாக இருக்குது. We must eat vegetables and fruits in a large amount because they provide all the nutrients to us. நாங்க fruits and vegetables நிறைய எடுத்துக்கொள்ளணும். அது எங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குது. Green vegetables have iron and fruits like peaches, banana have potassium and strawberries. Oranges keep our teeth healthy. We must also drink milk daily because it has calcium which makes our bones strong. Right, நாங்க டெய்லி மில்க் குடிக்கணும். அது எங்களுக்கு கால்சியத்தை எங்களுக்குள்ள ஃபார்ம் பண்ணி எங்களோட போன்ஸ் டென்சிட்டியை கூடுதலாக ஸ்ட்ராங் ஆக்க கூடியதாக இருக்குது. People who eat healthy food remain fit in their old age and live longer. இப்படி தொடர்ச்சியாக ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு வர நாங்க வயசான காலத்தாயினாலும் அவங்க ஹெல்த்தியான ஆக்களா இருப்பாங்க.
we must remember that health is wealth. என்னது? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லுவோம். என்ன? அதான் health is wealth. Nature gives us healthy food. Food made at home is always healthy. For a balance of our mind and body, we need healthy food regularly. Thank you. So students, please write down this speech also in your exercise book and study well. We will move to the next activity now. Activity 9, it is a reading activity. Madhavi and Ashani were interested in different types of food. They found the recipe for preparing uppumavu. The following are the ingredients of the recipe. Right, Madhavi and Ashani அவங்களுக்கு different types of food செய்யறதுல பெரிய ஆர்வமா இருந்துச்சா. So they found a recipe for preparing uppumavu. அவங்க எப்படி உப்புமா செய்யறது என்ற ஒரு ரெசிபியை எங்கயோ படிச்சிருக்காங்க. So the following are the ingredients of the recipe. Ingredients என்றா தேவையான பொருட்கள். Let's read what are the ingredients need for preparing uppumavu. Half cup of semolina. Semolina ன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும் ரவை. உப்புமாவுக்கு ரவை தேவை. அதான் half cup of semolina. 1 tablespoon of oil or ghee. ஒரு மேசைக்கரண்டி எண்ணெய் அல்லது நெய் தேவை. 1/4 to 1/2 teaspoon of cumin. அதாவது கால் அல்லது அரை டீஸ்பூன் குமின் சொல்லி சொன்னா சீரகம். ஆப்ஷனல் as aroma. ஒரு வாசனைக்காக நாங்க போடுறது சுவைக்கு வாசனைக்காகத்தான் சீரகம் பாவிக்கிற. ஆப்ஷனல், நீங்க விரும்பினா போடலாம் அல்லது போடாம விடலாம். 1/4 to 1/2 teaspoon of mustard. மஸ்டர்ட் சொல்லி சொன்னா கடுகு. 1 teaspoon of chickpeas. Optional as aroma. Chickpeas கடலை நீங்க போடலாம். 1 டீஸ்பூன் கடலை போடலாம். 6 to 8 cashew, half and clean. half பாதியா வட்டின cashew 6ல இருந்து 8க்குள்ள எடுக்கலாம். clean பண்ணி இருக்கணும். 1 sprig of curry leaves. 1 sprig of curry leaves என்றா ஒரு காம்பு கருவேப்பிலை. A handful of sliced onions. கை நிறைய கை ஃபுல்லா sliced onions என்றா வெட்டப்பட்ட வெங்காயம். 1 hot green chili slit. அதுவும் ஒரு hot chili பாதியா வெட்டப்பட்டது. 1/2 teaspoon of ginger very finely chopped. Optional. ஜிஞ்சரும் நீங்க சேர்த்துக் கொள்ளலாம், இஞ்சி சேர்த்துக் கொள்ளலாம். அதாவது ஆப்ஷனல் என்று சொல்லி சொன்னா நீங்க தேவையான சேர்க்கலாம், இல்ல சேர்க்க விடலாம். A pinch of asafoetida. asafoetida ன்னு சொல்லி சொன்னா பெருங்காயம். 1.5 cups of water. These are the ingredients for preparing uppumavu. The recipe given below is not in order. Reorder the recipe. Recipe என்றா செய்முறை. உங்களுக்கு தந்திருக்கு பிள்ளைகள் செய்முறை. ஆனா அது ஒரு ஒழுங்கலை இல்ல, ஆர்டரா இல்ல. So you have to reorder the recipe and write it again. நீங்க திருப்பி இதை எழுதி நீங்க ஆர்டர்ல நீங்க திருப்பி ரெசிபியை எழுத போறீங்க. ரைட். இதுல நீங்க 1 to 3 வரையும் உங்களுக்கு தந்திருக்குது. Next 4 to 11. So there are 11 steps to make upma. So please try to find the order incorrect and write it down in your exercise book. We will see the correct order in a little later. Okay, first one. First roast semolina on a low to medium heat until crunchy. Right. முதலாவது என்ன செய்யணும், நீங்க வறுக்கணும். அந்த ரவை எடுத்து நீங்க மீடியம் ஹீட்ல வச்சுட்டு நல்லா கிரன்ச்சியா முறுமுறு வர்ற மட்டும் சாதுவா நீங்க வறுத்து கொண்டு இருக்கணும். ரைட். Then transfer roasted semolina into a bowl and let it cool. இன்னொரு பாத்திரத்துல அந்த வறுத்த ரவைய வச்சுட்டு கொஞ்சம் ஆற விடுங்க. While the roasted semolina cools, add oil to a pan. அந்த செமோலினா அதாவது ரவை ஆரம் வரைக்கும் நீங்க என்ன செய்ய போறீங்க, அதோட ஒரு பேன்ல ஆயில் கொஞ்சம் விட போறீங்க. When the oil is heated enough, add chickpeas, cumin, mustard and cashews and fry them until they turn into golden color. Right. அதுக்கப்புறம் என்ன செய்ய போறீங்க, when the oil is heated, oil சூடாயின பிறகு கடலை, chickpeas, cumin, சீரகம், mustard, கடுகு and cashew
அது எல்லாத்தையும் போட்டு கோல்டன் கலரா வரையும் உங்களை ஃப்ரை பண்ணி எடுக்கட்டும். Next, add onion, ginger, curry leaves and green chili to the pan with fried chickpeas, cumin, etc. and saute for 2 minutes. Then add asafoetida. Right. அப்புறம் நீங்க என்ன செய்ய போறீங்க? அத வடிவா ஆனியன், ஜிஞ்சர், கரி லீவ்ஸ் எல்லாம் போட்டு அதோட மிக்ஸ் பண்ணி அந்த சிக் பீஸ் நாங்க மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் அதுக்குள்ள போட்டு நல்லா கலந்து 2 மினிட்ஸ்க்கு வடிவா கலந்து போட்டு அதோட கொஞ்சம் பெருங்காயம் அசஃபெட்டிடா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டாம்னு சொல்லி Pour water and salt as needed to the pan with all fried ingredients. நீங்க கொஞ்சம் தண்ணியும் விட்டு சால்ட் உப்பும் விட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் உப்பும் விட்டு அந்த fried ingredients ஓட சேர்த்து நீங்க தண்ணியும் உப்பும் விட போறீங்க. Wait till the water boils and then add semolina while mixing all together. Do not allow any lumps to remain. அதாவது வாட்டர் நல்லா பாயில் ஆயின பிறகு அதோட சேர்த்து இந்த ரவையையும் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணணும். Do not allow any lumps. கட்டி பட விடக்கூடாது. வடிவா நல்லா கிண்டி விடணும். Cover the semolina mixed with all at a low flame until the water evaporates 1 to 2 minutes. தண்ணி எல்லாம் நல்லா வத்தும் வரையும் நீங்க ஒரு 1 to 2 minutes அத mixed with சின்ன ஃப்ளேம்ல விட்டு அத வச்சு நீங்க கவர் பண்ணி வைக்கணும். Once the water is evaporated, open the lid and mix them again. கொஞ்சம் கவர் பண்ணி மூடி வச்சிருப்பீங்க தானே, பிறகு என்ன செய்ய போறீங்க, திறந்து வாட்டர் எல்லாம் நல்லா வத்தின பிறகு நீங்க திருப்பி ஒருக்கா கிண்டோணும். Take the pan with உப்பு மாவு off the fire and allow it to rest for 5 minutes. அந்த பேன்ல இருந்து உப்பு மாவை எடுத்து கீழே நீங்க அந்த ஃபயர்ல இருந்து எடுத்து போட்டு 5 minutes ஆற விடுங்க. Finally, the hot tasty upuma is ready to serve. பாத்தீங்கன்னா சர்வ் பண்றதுக்கு இப்ப ரெடியா இருக்கு. ஹாட் டேஸ்டி உப்புமா ரெடி ஆயிடுது. So this is the order. I have put the numbers in that order, but this is the order. You have to find it. உங்களுக்கு இலகுவாக்குறதுக்காக வேண்டிதான் நான் அந்த அதே ஆர்டரை போட்டிருக்கேன். அதே அந்த விஷயம் தான் இதுல வேற போகுதுன்றது காட்டுறதுக்காக வேண்டிதான் அந்த நம்பர்ஸ போட்டிருக்கேன். நீங்க என்ன செய்யணும், 1 to 3 ஆர்டர் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே பார்த்து எழுதி விடுங்க. அப்ப ஓகேயா இருக்கு. உங்களுக்கு எப்படி உப்புமா செய்யற ரெசிபி இப்ப ரெடியா இருக்கு. Okay students, let's move to the next activity now. Learning point. Read the following ingredients taken from the recipe. Half cup of semolina. Half cup of semolina. 1.5 cups of water. Water and semolina are uncountable nouns. Note how the plural is formed. Also note the following. 1 bag of rice, 3 bags of rice, 3 pieces of furniture. Right, countable noun, uncountable noun ரெண்டு இருக்குன்னு தெரியும் தானே உங்களுக்கு. அப்ப uncountable nounsக்கு எப்படி போட்டிருக்காங்க, half cup of semolina. என்ன அப்ப semolinaவும் வாட்டரும் என்ன வரும், uncountable. அப்ப அதுக்காண்டி நாங்க half cup ன்னு சொல்றோம். கப் அளவை தான் வச்சு பார்க்க போறோம். half a cup of semolina. 1.5 cups of water. 1.5 cup water ன்னு சொல்லி உங்களுக்கு ப்ளூரல் ஃபார்ம்ல எப்படி எழுதி இருக்கிறோம், சிங்குலர் ஃபார்முக்கு இப்படி கொடுக்கணும். இப்ப half cup of semolinaன்னு சொல்லாம half a cup of semolinaன்னு சொல்லுவோம். 1.5 cups of water. அப்ப இங்க சிங்குலர் ப்ளூரல் வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி 1 bag of rice, 3 bags of rice. Rice uncountable. So please note this learning point. Let's do the activity now. Fill in the blanks using the suitable form of the nouns given in the bracket. உங்களுக்கு பிராக்கெட்டுக்குள்ள nouns தந்திருக்குது. நீங்க suitable forms, அது சிங்குலர் வருமா ப்ளூரலா வருமா, கவுண்டபிளுக்கு எப்படி அன்கவுண்டபிளுக்கு எப்படின்னு நீங்க போட போறீங்க. My mother drinks 2 big dash of water every morning. இந்த 2 வந்திருக்கு, அப்ப ப்ளூரலா வந்திருக்கு. அப்ப என்ன போடுவீங்க, glasses of water every morning. Mr. Kumar was carrying a dash of rice. Bag of rice. ன்னு வந்தபடியா அது உண்டு. அப்ப பேக் அண்டே போடுவீங்க. I took 3 dash of mineral water for our trip. 3 bottles. இங்க 3 ன்னு வந்தபடியா plural bottles. Chamot gave 3 dash of rice to 3 poor men. அதாவது 3
packets of rice 3 வந்தபடியா rice to 3 poor men. Ashani, Kavindi and Manuti gathered 4 dash of flowers, baskets and verum. Okay, please write down these questions and answers in your exercise book. Okay, activity 11. It is a writing activity. On the final day of the International Conference for Student Leaders, all were dressed in their national costume. Right, on the final day, International Conference final day பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எல்லாரும் அவங்களுடைய national தேசிய உடையில தான் அவங்க வந்திருந்தாங்க. Describe what Nibuna, Madhavi, Ajayan and other friends would have worn. You may use the following phrases. உங்களுக்கு dress கொஞ்சம் தந்திருக்கு பிள்ளைகள். Sarang, sari, long sleeve shirt, up to the knee, முழங்கை வரையும் வரக்கூடிய மாதிரி shirt, white sarang, osari, verti, angavastram, cap, garland of flowers, farda, scarf, full suit, frock, shawl. இதெல்லாம் வச்சுக்கொண்டு நீங்க ஒரு paragraph ஒன்று எழுத போறீங்க. எப்படி அவங்க அதாவது you may begin like this. The pupils representing Sri Lanka were dressed in different attire depending on the community they represent என்று தொடங்கி அதாவது ஒவ்வொருத்தரும் அவங்களோட கண்ட்ரி ட்ரெஸ் கோட ரீப்ரசென்ட் பண்றாங்க என்று சொல்லி நீங்க தொடர்ச்சியாக எழுதி கொண்டு போகணும். So how can we write it? Let's see how to write it. The pupils representing Sri Lanka were dressed in different attire depending on the community they represent. Nibuna wore a sarang and a long sleeve shirt without collars, whereas Madhavi wore an osari to represent Sri Lanka's Sinhala community. Right, inga Nibuna sarang and long sleeve shirt without collar illama long sleeve shirt அணிஞ்சிருக்கிறார். And Madhavi wore wear past tense wore and அணிந்திருந்தார். ஒசரி என்றது தெரியும் உங்களுக்கு, சிங்கள லேடிஸ் உடுக்கிற சாரியில முறை ஒசரி. டு represent ஸ்ரீலங்கா சிங்கள கம்யூனிட்டி. சிங்கள கம்யூனிட்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவங்க ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. The Tamil community was represented by Ajayan and Aruni. அஜயனும் அருணியும் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தவங்க, அதாவது அவங்க ஒரு தமிழ் கம்யூனிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணிருக்கிறாங்க. அஜயன் wore a shirt and a verti. அதாவது அஜயன் ஒரு ஷர்ட்டும் வெர்ட்டியும் அணிஞ்சிருந்தார். அருணி wore a sari and a garland of flowers. அருணி சாரி உடுத்தி நல்ல தலைநறைய பூவெல்லாம் வச்சிருந்தா. That is Tamil community. They have represented the Tamil community. Shahila wore a long dress and a hijab, while Ayub wore a long sleeve shirt without collars up to the knee. He wore trousers underneath. Shahila wore a hijab and Ayub wore a shawl and a cap. Both of them represented the Muslim community. Shahila and Ayub Shahila long dress and hijab அணிஞ்சிருந்தாங்க. Ayub long sleeve shirt without collars, collar இல்லாம அதாவது முழங்கை வரையும் நீள கை வச்ச ஷர்ட் போட்டிருக்கிறார். ட்ரௌசர்ஸும் போட்டிருக்கிறார். அதோட ஹிஜாப் அண்ட் ஆயுப் ஷால் ஒன்னும் போட்டு கேப்பும் போட்டிருக்கார். தொப்பி அந்த முஸ்லிம்ஸ் போடுற கேப் அணிஞ்சிருக்கிறார். So they have represented the Muslim community. Pavit and Shani wore as burghers in Sri Lanka. Burghers represent பண்ணிருக்கிறாங்க அவங்க. Wearing a full suit and a frock respectively. கோட் ஷூட் போட்டிருக்கிறாங்க. அண்ட் அதோட பவித் கோட் ஷூட் போட்டிருக்க. ஷானி ஒரு ஃப்ராக் அணிஞ்சிருக்கிறா. So they have represented the burghers community in Sri Lanka. This is how you have to describe the community dress code. So please write down this paragraph in your exercise book. Activity 12. It is a reading activity. Read the following poem and list out the qualities a leader should have. இப்போ உங்களுக்கு ஒரு poem தந்திருக்குது. The poem by Clifford Wilberfloss. Okay. I am a leader என்ற ஒரு poem தந்திருக்குது. நான் ஒரு தலைவர் என்ற poem தந்திருக்கு. இதை நீங்க வாசிச்சு ஒரு லீடருக்கு இருக்க வேண்டிய பண்புகள் என்னன்னு சொல்லித்தான் இப்ப நீங்க எழுத போறீங்க.
I am great and bold. நான் மிகவும் திறமையான, உறுதியான, போல்டான ஒரு லீடர். Never quitting. Never quitting என்ற என்ன? அதாவது நான் எந்த விஷயத்தை செய்தாலும் அதுல இருந்து பின்வாங்கிறது இல்ல. வெற்றி அடையும் வரை முயற்சித்துக் கொண்டே இருப்பேன். I have the heart of gold. எனக்கு ஒரு அழகான நல்ல இதயம் இருக்குது. ஹார்ட் ஆஃப் கோல்டன் சொல்லிட்டு எனக்கு மிகவும் நல்ல ஒரு மனம் இருக்குது. I lead by example. நான் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாகத்தான் நடந்து கொள்வேன். I show what to do. நான் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும் என்ற ஒரு முன்னுதாரணமாகத்தான் நடந்து கொள்வேன். I empower people to be a team. நான் மக்களை எப்படி குழுவாக இயங்க வேண்டும் என்று சொல்லி இயக்குற சக்தி எனக்கு இருக்குது. And make them realize to follow their dream. அதாவது அதோட அவங்களுக்கு நான் அவங்களுடைய ட்ரீம், கனவு என்ன, லட்சியம் என்ன, அதை எப்படி அடையணும் என்றதுக்கு நான் அவர்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு ஆளாக இருப்பேன். So this is a poem about I am a leader. I am a leader by Clifford Villaflores. I am a great and bold, never quitting. I have the heart of gold. I lead by example. I show what to do. I empower people to be a team and make them realize to follow their dream. Okay, students. Now, we have to list out the qualities a good leader should have. Let's see what are the qualities. Quality of a leader. ஒரு லீடருக்கு இருக்க வேண்டிய பண்புகள் என்ன? Great, bold, never quitting, heart of gold, lead by example, empower people, team, follow their dream. These are the quality of a good leader. So please write down these qualities also in your exercise book. Okay, my dear students, hope you all enjoyed and understood today's lesson very well. I will meet you soon with an interesting lesson later. Bye.